வணக்கம், வெல்கம் டு கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து மல்டி பர்பஸ் சாஃப் கட்டர். நீங்கள் கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸோட வீடியோஸை முன்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நம்ம இத்தனை நாள் போட்ட வீடியோஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, நம்ம எல்லா வீடியோஸ்லையும் இந்த மல்டி பர்பஸ்ன்னு சொல்லுவோம். உங்களுக்கே என்னடா அடிக்கடி மல்டி பர்பஸ்ன்னு சொல்கிறானேன்னு தோணலாம். பட் என்ன அப்படின்னா, இந்த மல்டி பர்பஸ்ங்கிற கான்செப்டை விவசாயத்துறையில், அதுவும் விவசாய இயந்திரத்துறையில் உருவாக்குனதும் நம்ம தான், கொண்டு வந்ததும் நம்ம தான், அதை டெவலப் பண்ணிகிட்டு இருக்கிறதும் நம்ம தான். ஏன்னா எந்த ஒரு விவசாய இயந்திரமாக இருந்தாலும் சரி, ப்ரஷ் கட்டராக இருக்கட்டும், மல்டி பர்பஸ் ப்ரஷ் கட்டர், பவர் வீடராக இருக்கட்டும், மல்டி பர்பஸ் பவர் வீடர், மில்கிங் மிஷினாக இருக்கட்டும், மல்டி பர்பஸ் மில்கிங் மிஷின், இந்த சாஃப் கட்டராக இருக்கட்டும், மல்டி பர்பஸ் சாஃப் கட்டர். இந்த மல்டி பர்பஸ் சாஃப் கட்டருங்கிற கான்செப்டை நம்ம 2014 கொண்டு வந்துட்டோம். பட் இன்றைக்கி தான் சில நிறுவனங்கள் வந்து அவங்க அந்த மல்டி பர்பஸ்ங்கிறது அவங்க தான் கண்டுபிடிச்ச மாதிரி இன்றைக்கி தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இந்த மல்டி பர்பஸ் சாஃப் கட்டருங்கிற கான்செப்டை நம்ம 2014 கொண்டு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் வந்து கடந்த 30 வருஷமாக அக்ரிகல்ச்சர் மிஷினரிஸ் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்கோம். மேனுஃபேக்சரிங் மட்டும் இல்லாமல் அதை 30க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்தியாவில் ஒரு 8 மாநிலத்திலையும் ஆல் ஓவர் தி வேர்ல்டு ஒரு 30க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு நம்மளோட ப்ரெசன்ஸ் இருக்குது. நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட முக்கியமான நோக்கம் என்னவாக இருந்துச்சுன்னா, ஒரு விவசாயி வந்து என்னென்னலாம் கஷ்டப்படுறார், அவர் விளை வைக்கிறதுலேருந்து அவர் விற்கிற வரைக்கும் என்னென்னலாம் கஷ்டப்படுறாரோ அத்தனைக்குமே சொல்யூஷன் கொடுக்குறது நம்ம நோக்கமாக இருந்துச்சு. அந்த நோக்கத்தை பூர்த்தி செய்கிற மாதிரி அவர் விளைவிக்கிற பொருள் விதைக்கிறதுலேருந்து அறுவடை பண்ணுற வரைக்கும் உண்டான அத்தனை மிஷினுமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இது மட்டும் இல்லாமல் டைரி ப்ராசஸிங் மிஷின்ஸு, கோகோனட் ப்ராசஸிங் மிஷின்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட் ரேஞ்ச் ஆஃப் மிஷினரிஸை நம்ம ஆஃபர் பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு மல்டி பர்பஸ் சாஃப் கட்டர், 6-in-1 சாஃப் கட்டர். ஒரே சாஃப் கட்டர் எத்தனை வேலைகள் பண்ணுங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த மிஷின் 6-in-1 சாஃப் கட்டர் என்னென்னலாம் வேலை பண்ணுங்கிறத பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து சாஃப் கட்டிங், ஃபாடர் கட்டிங்கில் ட்ரை, உங்களுக்கு வர தீவனமும் வெட்டிக்கலாம், க்ரீன் பசுந்தீவனமும் வெட்டிக்க முடியும். அதுக்கப்புறம் உங்கள் மாட்டுக்கு தேவையான அத்தனை தீவனங்களும், மக்காச்சோளம், அரிசி, புண்ணாக்கு, நீங்கள் என்னென்னலாம் தீவனம் மாட்டுக்கு போடுறீங்களோ, பருத்தி கொட்டை, இது அத்தனையுமே வந்துட்டு ட்ரையாக இருக்கும் பட்சத்தில் இது நம்ம அரைச்சிக்க முடியும். அதுக்கப்புறம் இது ஹேமர் மில்லாகவும் வேலை செய்யும். ஏன்னா உள்ளே வந்துட்டு நம்ம D2 பிளேட் யூஸ் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி ஹேமர் டீத் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹேமர் மில்லாகவும் வேலை செய்யும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சைலேஜ் பர்பஸ், நீங்கள் ஒரு சைலேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா சைலேஜ் கட்டிங்க்கு பெர்ஃபெக்டான மிஷினாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ஷ்ரெட்டராகவும் யூஸ் பண்ணலாம். இந்த ஷ்ரெட்டர்னு ஒரு கான்செப்ட் வரப்பயே பல வீடியோஸை நானும் பார்த்துட்டேன். ஒரு பெரிய தென்னை மட்டை எடுத்து மிஷினுக்குள்ளே விடுற மாதிரி வச்சுட்டு இந்த எல்லா சாஃப் கட்டரும் தென்னை மட்டை வெட்டும் அப்படிங்கிறாங்க. அது கண்டிப்பாக மிகப்பெரிய பொய். ஏன்னா நான் உங்களுக்கு ஓப்பனாக காமிக்கிறேன். இந்தோட இன்லெட் வாயை பாருங்கள். தென்னை மாட்டையோட சைஸ், தென்னை மாட்டையோட கீழே பாட்டம் பார்ட் எவ்வளோ பெருசு இருக்கும். அந்த பாட்டம் பார்ட்டே உள்ளே போகாது. உள்ளே போகாதப்ப எப்படி இந்த மிஷின் தென்னை மட்டை வெட்டுன்னு எனக்கு சத்தியமாக புரியல. ஏதாவது ஒரு விவசாயியாவது ஒரு 100 மட்டை 200 மட்டை இந்த மிஷினில் வெட்டியிருக்காங்க, ஒரு சாஃப் கட்டர் மிஷினில் வெட்டியிருக்காங்க அப்படிங்கிறத காமிக்க சொல்லுங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக காமிக்க முடியாது. ஸோ ஒரு 30 செகண்டுக்கோ 1 நிமிஷத்துக்கோ எந்த நிறுவனமாவது தென்னை மட்டை வெட்ட முடியும், சாஃப் கட்டரில் தென்னை மட்டை ஃபுல்லாக வெட்ட முடியும்னு சொன்னால் அது கண்டிப்பாக போய் நம்பாதீங்க. தென்னை மட்டை வெட்ட முடியாது. ஏன்னா நானும் ஒரு தென்னை விவசாயி. தென்னை ஓலையை பாட்டம் பார்ட்டை ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு அந்த தென்னை ஓலையை மட்டும் வேணால் நீங்கள் வெட்டிக்கலாமே தவிர தென்னையோட அடிமட்டையை கண்டிப்பாக சாஃப் கட்டரில் வெட்டவே முடியாது. இதில் வந்துட்டு ஷ்ரெட்டராக வேலை செய்யும் அப்படின்னா சின்ன இலைங்க குச்சிங்க, நம்மளோட சின்ன இலைங்க குச்சிங்க தாராளமாக வெட்டும். அதுக்காக தான் அதுக்குள்ளே வந்து பிளேடு வந்து நம்ம D2 மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம். இருக்கிறதுலே பிளேடில் காஸ்ட்லியான மெட்டீரியல் வந்து D2, நல்லா ஹார்டன் பண்ண மெட்டீரியல். நீங்கள் ஹார்டான பொருள் கூட வெட்டலாம். ஸோ இந்த மிஷினோட கெப்பாசிட்டி, இது எப்படி ஒர்க் பண்ணுங்கிறத லைவாக ஒர்க் பண்ணி பார்க்கலாம். இதோட மோட்டர் வந்துட்டு நம்ம ஹெவியாக 2.5 HP மோட்டர் போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு என்ன லோட், பல்வரைசிங் லோட் நீங்கள் ஹெவியாக கொடுத்தாலும் தாங்கணும், அதே மாதிரி கட்டிங் லோட் நீங்கள் ஹெவியாக கொடுத்தாலும் தாங்கணும். இதோட இன்லெட் வாய் சைஸ் வந்து நம்ம சின்னதாக வச்சுருக்கோம். ஏன் அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து உள்ள கட்டிங் வந்து இனி நல்லா ஃபைனாக நடக்கும். சைலேஜுக்கு மாதிரி நல்லா ஃபைனாக நடக்கும், பல்வரைசிங்கும் ஃபைனாக நடக்கும். நீங்கள் ஒரு மல்டி பர்பஸ் சாஃப் கட்டுன்னு போகிறப்ப அதோட அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைனாக வராது. பல்வரைசிங் அவுட்புட் வந்து ஃபைனாக வராது. பட் இதில் நீங்கள் அரிசி, மக்காச்சோளம், உங்களுக்கு அதுக்கப்புறம் புண்ணாக்கு, அதுக்கப்புறம் உங்களுக்கு பருத்தி கொட்டை எது போட்டாலும் உங்களுக்கு ஃபைனாக அவுட்புட் வரும். மொத்தம் 3 ஜல்லடை கொடுத்துருவோம். ஒரு பிளெயின் ஜல்லடை, அதுக்கப்புறம் மாவு அரைக்கிறதுக்கு 2 ஜல்லடை, டோட்டலாக 3 ஜல்லடை கொடுத்துருவோம். நீங்கள் எந்த சைஸ்க்கு மாவு வேணுமோ அதை போட்டு நீங்கள் அரைச்சிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம லைவாக இதே மிஷினில் கட்டிங் பண்ணி பார்க்கலாம்.
ஷ்ரெட்டிங் பண்ணி பார்க்கலாம், அதுக்கப்புறம் பல்வரைஸும் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம டோட்டலாக 3 ஜல்லடை கொடுப்போம். உள்ளே வந்து ஒரு ஜல்லடை போட்டிருக்கோம் மாவு அரைக்கிறதுக்கு. அதை இப்போ ஓப்பன் பண்ணுறப்ப ஒரு ஜல்லடை எப்படி கழட்டணும், நீங்கள் இந்த மிஷின் வாங்கினாலும் சரி வாங்கினாலும் சரி, வேறு ஏதாவது மிஷின் வச்சுருந்தாலும் சரி, ஒரு ஜல்லடை எப்படி கழட்டணும், ஜல்லடை எப்படி மாட்டணுங்கிறதையும் பார்க்கலாம். அந்த ஜல்லடை காமிக்கிறேன். இது வந்து பிளெயின் ஜல்லடை. நீங்கள் சாஃப் கட்டிங் மாவு தட்டு அரைக்கிறக்கோ தட்டு வெட்டுறக்கோ இல்லை சின்ன சின்ன குச்சிங்க இலைங்க ஷ்ரெட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுன்னா இது யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் மாவு அரைக்கணும் அப்படின்னா இந்த ஜல்லடை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஹோல்ஸு. இதே மாதிரி உள்ள உனியர் டயாமீட்டர் ஹோல்ஸில் உள்ளே இருக்குது, அதுவும் இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம KCI-யோட புது 6D 6-in-1 மல்டி பர்பஸ் சாஃப் கட்டர் என்ன வேலையெல்லாம் பண்ணுங்கிறத இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம், ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம அரிசி போட்டு அரைச்சி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்காக தான் அந்த டோர் கொடுத்துருக்கோம். இங்கே நம்ம அரிசியோ மக்காச்சோளமோ இல்லை புண்ணாக்கோ பருத்தி கொட்டையோ என்ன அரைக்கணுமோ அதை இங்கே கொட்டிட்டு அது எந்த லெவலுக்கு உள்ளே போகணுங்கிறத இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சமாக உள்ளே போச்சுன்னா உள்ளே ஜாம் ஆகாமல் உங்களுக்கு அவுட்புட் நல்லா அரைச்சி வரும். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுல்லாக லோடு ஓவராக கொட்டி டப்புன்னு தூக்கி விட்டு டப்புன்னு போய் ஜாம் ஆகிடும். அப்படி பண்ணக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சமாக லோடு ப்ரெஷர் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இனிஷியலாக நான் இப்போ கொட்டிட்டு அதுக்கப்புறம் நான் தூக்கி விட்றேன். இப்போ இந்த அரிசியை எவ்வளோ நைஸாக அரைச்சிருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி மக்காச்சோளம் அரைச்சிக்கலாம், பருத்தி கொட்டை அரைச்சிக்கலாம், புண்ணாக்கு இது எல்லாமே ட்ரையாக போடுறப்ப உங்களுக்கு இதே அவுட்புட் வரும். இப்போ நம்ம இந்த ஜல்லடை எப்படி கழட்டுறது, ஜல்லடையை கழட்டிட்டு இப்போ தட்டு அடைக்கிறதுக்கு என்ன ஜல்லடை போடணும், அது எப்படி போடணுங்கிறத பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் இந்த சைடில் ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நம்ம அப்படியே சாய்ச்சிட்டு ஜல்லடையை கழட்டிடலாம். இங்கே நம்ம ஒரு நட்டை போட்டு நம்ம டைட் பண்ணியிருப்போம் ஜல்லடை ஆடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நட்டை நம்ம லூஸ் பண்ணிவிட்டு கழட்டிட்டு நம்ம ஜல்லடையை மாற்றிக்கலாம். கை கொடு பாருங்கள். இப்போ நம்ம முன்னாடி சொன்ன உள்ளே ஆல்ரெடி ஒரு ஜல்லடை இருக்குதுன்னு சொல்லிட்டு, ஸோ இந்த ஜல்லடை போட்டு அரைச்சப்போ தான் நமக்கு அந்த அவுட்புட் வந்திருக்கு. இப்போ இதை கழட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த பிளெயின் ஜல்லடை, ஹோல்ஸே இல்லாத ஜல்லடை, இந்த பிளெயின் ஜல்லடை நீங்கள் போடுறப்ப தான் நீங்கள் கட்டிங், நீங்கள் தீவனம் வெட்டுறப்ப இல்லை ஷ்ரெட்டிங் பண்ணுறப்ப இந்த ஜல்லடை தான் போடணும். இதை எப்படி போடணுங்கிறத பார்க்கலாம். அவ்வளோ ஜஸ்ட்டு உள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும். அதை போட்டுட்டு நீங்கள் நட்டை போட்டு டைட் பண்ணணும். ஸோ இந்த நம்ம 6-in-1 6D சாஃப் கட்டரில் பிளேட் மெக்கானிசம் காமிக்கிறோம். எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரி, அவங்க மல்டி பர்பஸ் சாஃப் கட்டர் பண்ணுற கம்பெனியாக இருந்தாலும் சரி, அவங்க இந்த பிளேட் மெக்கானிசமோ அவங்க ஒரிஜினல் மேனுஃபேக்சரிங் மெக்கானிசம் காமிக்க மாட்டாங்க. எந்த ஒரு கம்பெனி நம்ம காமிச்சா மற்றவங்க காப்பி அடிக்கிறாங்கன்னு பயப்படுவாங்க, அவங்க தான் அந்த மாதிரி காமிக்க மாட்டாங்க. பட் நமக்கு அந்த பயமே கிடையாதுன்னா எங்களோட ஓன் டிசைன் 2014 நாங்கள் இதை பண்ணிகிட்ருக்கோம். இது பாருங்கள், இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இந்த பிளேடு வந்து D2 மெட்டீரியல், ஹைலி ஹார்டன்ட் மெட்டீரியலு. இது டபுள் எட்ஜ் பிளேட்ஸு. இந்த சைடும் எட்ஜ் இருக்குது, இந்த சைடும் எட்ஜ் இருக்குது. இதை யூஸ் பண்ணி இந்த ஷார்ப்னஸ் ஷார்ப்னஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னா பிளேடை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பிளேடை ரீப்ளேஸ் பண்ண வேண்டியதே இல்லை. உன்னியர் பாயிண்ட்டு நான் அப்போ சொன்னேன் ஹேமர் மில்லாவும் வேலை செய்யும்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் இந்த ஹேமர் மில் சிஸ்டம் கொடுத்து நல்லா பல்வடைஸ் வந்து நல்லா உங்களுக்கு ஃபைனாக பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ஹேமர் மில் மெக்கானிசம் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஜல்லடை எப்படி கழட்டணும் மாட்டணும், அரைக்கிறதுக்கு என்ன ஜல்லடை போடணும், கட்டிங் பண்ணுறப்ப என்ன ஜல்லடை போடணுங்கிறத பார்த்தோம். இப்போ இந்த டூமை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம கட்டிங் அவுட்புட் மேலே வரணுங்கிறதுக்காக இங்கே ஒரு சின்ன க்ளோசிங் கொடுத்துருக்கோம். இது ஏன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா மாவு போடுறப்ப மாவு மேலே வரக்கூடாது, கட்டிங் பண்ணுறப்ப மட்டும்தான் மேலே வரணுங்கிறதுக்காக கொடுத்துருக்கோம். அதை இப்போ ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்க்ரூ போட்டு இதை க்ளோஸ் பண்ணியாச்சு. இந்த சைடு வந்து இந்த ஒரு ஷீட் மாதிரி ஒன்று கொடுத்துருப்போம். இந்த நட்டை லூஸ் பண்ணிவிட்டு இந்த ஷீட்டை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா போதும். அவ்வளோதான், ஜஸ்ட் ஒரு புல் பண்ணிங்கன்னா போதும். இந்த ஷீட்டை நம்ம ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம கட்டிங் ஸ்டார்ட் பண்ணணும்.
ஸோ இந்த மாடல் மல்டிபர்பஸ் சாஃப் கட்டர் வெர்டிக்கல் டைப்பில் 6-in-1 டைப்பில் அவுட்புட் எப்படி வரும் அப்படின்னா உங்களுக்கு மற்ற நார்மல் வீல் டைப் சாஃப் கட் சுற்றி கட் பண்ணுறப்ப உங்களுக்கு ஈவனாக எல்லாமே தண்டு மாதிரி 1/2 இன்ச் 3/4 இன்ச் சைஸில் வரும். பட் இதில் வந்துட்டு இது சைலேஜ்க்காக ஸ்பெஷலாக பண்ணனால சைலேஜும் இதில் பண்ண முடியும், மற்ற மல்டிபர்பஸாக இதில் பண்ணனால உங்களுக்கு அவுட்புட் வந்து இது மாதிரி உங்களுக்கு நீட்டாக கட் பண்ணி வரும். ஆடு மாடு கோழி எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். உங்களுக்கு கட்டிங் வந்து இப்படி நடக்கும், உங்களுக்கு சர்க்குலர் டைரக்ஷன் நடக்காது, இது வெர்டிக்கல்னால இப்படி கட்டிங் நடக்கும். ஸோ உங்களுக்கு அவுட்புட் இது மாதிரி வரும். ஸோ இந்த மிஷினில் நம்ம அரைச்சி பார்த்தோம், ஹேமர் மில் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தோம், பல்வரைசர் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தோம், அப்புறம் பசன் தீவனம் வெட்டி பார்த்தோம். ஸோ இப்போ வந்து இதை ஷ்ரெட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஷ்ரெட்டர்னால் வந்துட்டு பெரிய தென்னை மட்டை எடுத்து கொடுங்க நான் சொல்ல மாட்டேன், அது சும்மா வீடியோக்காக பண்ணால் அது தப்பு. தென்னை மட்டையை எந்த ஒரு சாஃப் கட்டிலையுமே கண்டிப்பாக வெட்ட முடியாது. சின்ன சின்ன இலைங்க கொடிங்க இது மாதிரி சின்ன சின்ன இலைங்க கொடிங்க இதை விட கொஞ்சம் திக்காக இருக்க இலைங்க கொடிங்க வெட்டலாம். ஸோ இதை எப்படி வெட்டுங்க பார்ப்போம் வாங்க. ஸோ இப்போ இந்த இலை சின்ன சின்ன இலை கொடி எப்படி வெட்டியிருக்குங்கிறத பார்ப்போம். இதை ஷ்ரெட்டராகவும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே நம்ம கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸில் செய்கிற சாஃப் கட்டர்ஸ் ஆகட்டும், மில்கிங் மிஷின்ஸ் ஆகட்டும், ஷ்ரெட்டர் ஆகட்டும், நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஆல் ஓவர் இந்தியா ஒரு தயாரிப்பாளர்கிட்டேருந்து டேரெக்டாக விவசாயிகிட்ட போய் சேர்கிற மாதிரி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம இதை எப்படி அனுப்புகிறோம் அப்படின்னா நீட்டாக நம்ம இதை ஒரு ஜஸ்ட் பிளாஸ்டிக் கவரில் ரேப் பண்ணிவிட்டு நம்ம இந்தியாவில் இருக்க லீடிங் பார்சல் சர்வீஸில் நம்ம புக் பண்ணுறோம். டெய்லியுமே வந்துட்டு நம்ம கம்பெனிலேருந்து ஒரு 2-3 வண்டி போயிட்டு புக்கிங்காக போயிட்டுருக்கு. இப்போ லைவாக வந்துட்டு இன்றைக்கி என்னென்ன பில்ஸ் இருக்குது, அது எந்தெந்த ஊருக்கு போகுது, வட்டிக்கு இந்த மிஷின் மட்டும் பார்க்க போகிறோம். இந்த மிஷினுக்கு இன்றைக்கி என்னென்ன பில் இருக்குது, அது எந்தெந்த ஊருக்கு போக போகுது, எந்தெந்த டிரான்ஸ்போர்ட்டில் புக் பண்ணுறாங்கிறத லைவாக டிரைவரே இருக்காரு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம லைவாக வந்துட்டு இன்றைக்கி இந்த மிஷின் நம்ம 60 மிஷின் எத்தனை ஆர்டர் இருக்குது, அது எங்கெங்கே புக் பண்ணுறாங்க, எந்தெந்த பார்சல் சர்வீஸ் புக் பண்ணுறாங்கிறத டேரெக்டாக நம்ம டிரைவர் நாட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இப்போ டோட்டலாக எத்தனை வண்டி வச்சுருக்கீங்க, நம்ம கம்பெனியோட எத்தனை வண்டி டைப் போட்டிருக்கீங்க? 3 வண்டி வச்சுருக்கோம். 3 வண்டியுமே நம்ம கம்பெனி தான் ஓடுதுங்க. 3 வண்டி ஃபுல் டைம் நம்ம கம்பெனி தான் ஓடுது. புக்கிங்கு மற்ற டைரக்ட் கஸ்டமருக்கு எல்லாத்தையுமே நம்ம 3 வண்டியுமே இங்கே தான் ஓடுதுணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கம்பெனியோட ப்ராசஸ் என்னென்னா ஆர்டர் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் பேமெண்ட் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் பில் பண்ணி நம்ம கம்பெனி இங்கே ஃபேக்ட்ரிக்கு வந்துடும். டோட்டலாக கோயம்புத்தூரில் 3 ஃபேக்ட்ரி வச்சுருக்கோம். இருகூரில் ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, கொடிஷா இண்டஸ்ட்ரியல் பார்க்கில் ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, மெயின் அட்மின் ஆஃபீஸ் வந்து திருச்சியோட ஐயர் ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப்பில் இருக்குது. எங்கேருந்து வந்தாலும் மிஷின் ஆர்டர் படி நம்ம ஆளுங்க செக் பண்ணிவிட்டு QC எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த மாடல்ஸ் ஒவ்வொரு மாடலுக்கு ஒவ்வொரு மாதிரி பேக்கிங் இருக்கும். ஸோ இந்த 6D மாடலுக்கு வந்துட்டு நம்ம நீட்டாக பிளாஸ்டிக் கவரில் ரேப் பண்ணிவிட்டு நம்ம பில்லுலேயே வந்துட்டு எந்த ஊர் எந்த டெஸ்டினேஷன் எந்த பார்சல் சர்வீஸுக்கு மென்ஷன் பண்ணிடுவோம். மென்ஷன் பண்ணிவிட்டு இங்கே நம்ம ஏற்றி விட்ருவோம். நாங்கள் டிரைவர் நான் கொண்டு போய் புக் பண்ணிவிட்டு நம்ம எல்லார் காப்பி நமக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஸோ இன்றைக்கி இந்த 60 மிஷின்னா எங்கெங்கெல்லாம் எந்தெந்த ஊருக்கெல்லாம் போகுது, எங்கெல்லாம் ஆர்டர் இருக்குது. இன்றைக்கி ARC தஞ்சாவூருக்கு ஒன்று இருக்குன்னா AKRல இருக்குது, அப்புறம் VRல இருக்குது. VRல பார்த்தீங்கன்னா பெங்களூருக்குலாம் VRல போடுறோம். இந்த ஆந்திரா டெஸ்டினேஷன் போகிறோம், நம்ம நவதா டிரான்ஸ்போர்ட்டில் போடுறோம். இப்போ போகிறது வந்து AKR, MSS, நவதா போயிட்டுருக்கு. ஸோ நம்ம ஜென்ரலாக வந்துட்டு இந்தியாவில் இருக்க லீடிங் பார்சல் சர்வீஸ் எல்லாத்துலேயுமே போடுறோம். ஸோ கஸ்டமருக்கு எந்த பார்சல் சர்வீஸ் பக்கத்தில் இருக்கோ அதில் போடுறோம். அதில் இன்றைக்கி வந்து நீங்கள் போடுறது வந்து ARC போடுறீங்க, மேட்டூர் சூப்பர் சர்வீஸ் MSS போடுறீங்க, AKR, VRL. ஸோ VRL வந்துட்டு நம்ம நார்த் பெங்களூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம நார்த் எல்லாத்துக்குமே VRL லாஜிஸ்டிக்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்புறம் ஆந்திரா தெலுங்கானா ஸ்டேட்ஸுக்கு நவதா யூஸ் பண்ணுறோம். கேரளாக்கு என்ன யூஸ் பண்ணுறோம்? கேரளாக்கு APS, KRS அந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டில் யூஸ் பண்ணுறோம். கேரளாக்கு வந்துட்டு நம்ம APS, KRS, AVM டிரான்ஸ்போர்ட்டுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். சரி, நான் நீங்கள் புக் பண்ணிவிட்டு எல்லாரும் காப்பி எப்படி அனுப்புவீங்க? எல்லாரும் காப்பி நான் குரூப் கம்பெனியில் இருக்கிற குரூப் போட்டிருக்கேன், அந்த குரூப்பில் அனுப்பிச்சுட்ருவாங்க. ஸோ இவர் புக் பண்ணதுக்கப்புறம் அந்த எல்லார் காப்பீஸ் எல்லாத்தையும் எடுத்து வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பிடுவார்.
அதுக்குன்னு தனியாக டிஸ்பேச் டீம் இருக்காங்க. அந்த டீம் வந்துட்டு அதை ரெஸ்பெக்டட் கஸ்டமர்ஸ்க்கு வாட்ஸ்அப்பில் அவங்க ஷேர் பண்ணி விட்ருவாங்க. ஸோ இந்த வீடியோ நம்ம என் பகுதிக்கு வந்துட்டோம், முடிவு பகுதிக்கு வந்துட்டோம். இதில் நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே வந்து பார்த்தோம்னா ஒரு சாஃப் கட்டர் மிஷின்னா என்ன, அதில் மல்டி பர்பஸ்ங்கிற சாஃப் கட்டரை 2014 நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம். பட் இன்றைக்கி தான் சில நிறுவனங்கள் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சாஃப் கட்டருங்கிற மட்டும் இல்லாமல் ப்ரஷ் கட்டர்னு எடுத்துகிட்டா மல்டி பர்பஸ் ப்ரஷ் கட்டர் இருக்குது, பவர் வீடர்னு எடுத்துகிட்டா மல்டி பர்பஸ் பவர் வீடர் இருக்குது. எந்த ஒரு விவசாய பொருளும் அவரோட ஒரு தேவையை மட்டும் பூர்த்தி பண்ணாமல் அவருக்கு மல்டி பர்பஸாக வேலை செய்யணுங்கள நாங்கள் ரொம்ப குறிக்கோளோடு இருக்கோம். அதை தான் நம்ம டீமும் சரி, நம்ம R&D டீமும் பர்டிகுலராக பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி இந்த 6D சாஃப் கட்டர், நியூ மல்டி பர்பஸ் சாஃப் கட்டர் என்னெல்லாம் பண்ணுங்கன்னு பார்த்தோம். அதை ஒரு ரீவைண்ட் பண்ணிக்கலாம். இந்த மிஷின் வந்து சாஃப் கட்டிங் பண்ணும், ஃபாடர் கட்டிங் பண்ணும், க்ரீன் ஃபாடர் வெட்டலாம், ட்ரை ஃபாடர் வெட்டலாம். இது ஒரு ப்ளோவர் டைப் சாஃப் கட்டராகவும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் நீங்கள் பல்வடைஸ் பண்ணிக்கலாம். பல்வடைஸ்னால் மாவு அரைச்சிக்கலாம், அரிசி, மக்காச்சோளம், அதுக்கப்புறம் இந்த புண்ணாக்கு, பருத்தி கொட்டை எல்லாமே அரைச்சிக்கலாம். ஹேமர் மில்லாகவும் வேலை செய்யும். இது ஒரு ஷ்ரெட்டராகவும் வேலை செய்யும். இதை நீங்கள் சைலேஜ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் நம்ம 6-in-1 மல்டி பர்பஸ் சாஃப் கட்டர்னு இதை சொல்கிறோம். ஸோ இது மாதிரி நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த மிஷின் நீங்கள் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே நம்ம ஸ்க்ரோல்லே வந்துட்டு நம்ம சேல்ஸ் டீமோட காண்டாக்ட் நம்பர் இருக்கும். அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் கூகுள் பேவோ இல்லை அக்கௌண்ட்லேயோ, நம்மளோட மெயின் அட்வான்டேஜ் அதை டெபிட் கார்டு அக்செப்ட் பண்ணுறோம், கிரெடிட் கார்டு அக்செப்ட் பண்ணுறோம். நீங்கள் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், பேங்க் டெபாசிட் பண்ணலாம். பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி பில் பண்ணி நாங்கள் ப்ராசஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நியரஸ்ட் பார்சல் சர்வீஸில் நம்ம 2 பே பேசிஸில் புக் பண்ணி கொடுத்துருவோம். வாழ்க பாரதம், வாழ்க விவசாயம்.